Welcome to our channel Employment Job Tamil வேலை வாய்ப்புகள். இந்த யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் டீடைல் ஜாப் ஓப்பனிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு தகவல் இது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் calibration இதில் ட்ரை பண்றவங்க மெக்கானிக்கல் ECE ECE and I இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சவங்க மெக்கட்ரானிக்ஸ் இவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. சென்னை லொகேஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கம்பெனி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அந்த டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த எல்லா ஜாபோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. அதுலயும் போய் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாம உங்களுக்கு வரும். எந்த டீடைல் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். கம்பெனி நேம் SYSCO ஆட்டோமேஷன். டெசிக்னேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 3 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேல் ஃபீமேல் 2 கேட்டகரியுமே நீங்க ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ அண்ட் BE கிராஜுவேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா EEE ECE EEI மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் BE அண்ட் டிப்ளமோ, B.S.C M.S.C பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், B.S.C பிசிக்ஸ் அண்ட் B.S எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். பாஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 2015 இருந்து 2021 பேட்ச் கரண்ட் இயருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். 15, 16, 17, 18, 19, 20, 21 சில பேர் 2017 கேண்டிடேட் ஃப்ரெஷர்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் யூஸ் பண்ணிக்கலாம். 2016 கேண்டிடேட் ஃப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். லொகேஷன் சென்னை. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை தி ஜாப். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி லேப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் calibration and checking, maintain the instrument, check and properly, troubleshooting in the instruments and calibration work. Instrumentation department is added advantage. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா added advantage, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தாலும் பிளஸ் நல்ல சேலரியும் கொடுப்பாங்க. நோ ஃபுட் அகாமடேஷன் will be provided by the company. கம்பெனி உங்களுக்கு ஃபுட் அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி salary and other allowance மட்டும் தான். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் calibration இந்த சைட்ல நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. in-house lab only testing the equipment handle for female candidates inside the office only. ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தா இன்சைட் ஆஃபீஸ் உள்ள ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்க மேல் ஃபீமேல் 2 கேட்டகரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபீமேல் வந்து ஆஃபீஸ்க்குள்ள ஜாப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருக்காங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஜாப். அரியர் இருந்தால் நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராடக்ட் சேல்ஸ்ல கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை திஸ் ஜாப். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ல இருந்து அப் டு 5 இயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். சேம் குவாலிஃபிகேஷன் BE அண்ட் டிப்ளமோ மெக்கானிக்கல் EEE ECE and I. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் கமர்ஷியல் பேஸ்ட் ஜாப். டைரக்ட்லி இண்டஸ்ட்ரி கிளைண்ட் மீட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ப்ராடக்ட் டீடைல்ஸ். அதாவது நீங்க டைரக்டா கிளைண்ட்டை மீட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்டடி காம்படிட்டிவ் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட், அதாவது காம்படிட்டரோட சர்வீசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும், அதாவது தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்ப்ளோர் நியூ வேஸ் டு இம்ப்ரோஸ் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது புதுசா நீங்க கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்காக நிறைய ஐடியாஸ் எல்லாம் நீங்க கிரியேட்டிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Identify and present innovative product solutions. Electrical instrumentation automation field experience is added advantage. உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் அப்படி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுல இருந்தீங்கன்னா added advantage. Based on that உங்களுக்கு salary டிஃபரெண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. Good technical knowledge only preferred. அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தா நல்ல ஒரு வாய்ப்பு இது. மினிமம் 2 ஸ்டாண்டிங் அரியர்ஸ் ஆல்சோ ப்ரிஃபர். 2 அரியர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் சைட் அந்த மாதிரி ஜாப் தான் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. BE அண்ட் டிப்ளமோ டிபார்ட்மெண்ட் EEE ECE and I மெக்கட்ரானிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2015 இருந்து 21 பேட்ச் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். 2015, 16, 17, 18, 19, 21 மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். அதாவது நீங்க 1 ஸ்டாண்டிங் அரியர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அரியர் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஃப்ரெஷர் அண்ட் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை திஸ் ஜாப். அதாவது நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. டெவலப்பிங் அண்ட் இன்ஸ்டாலிங் மெஷின் ப்ரோக்ராம்ஸ் யூசிங் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் கஸ்டம் கோடிங் லாங்குவேஜஸ், அனலைஸ் மிஷின் ஆட்டோமேஷன், டெஸ்ட் கிரைடீரியா பிஃபோர் த ஃபைனல் இன்ஸ்டாலேஷன். அதாவது இதுல கேட்டிருக்க நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த கிரைடீரியால இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஓப்பனிங் இது. PLC ப்ரோக்ராமிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோக்ராமிங் அசம்பிளி. PLC நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ITI ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. 10th, 12th
ஐடி இருந்தாலே போதும். மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் தி ஜாப். நீங்கள் அரியர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட் மெஷின்ஸ், ப்ரொடியூஸ் பார்ட்ஸ் ஆர் டூல்ஸ் பை டர்னிங், போரிங், மில்லிங், பிளானிங், ஷேப்பிங், லோட்டிங், கிரிண்டிங் அண்ட் ட்ரில்லிங் இதில் கேட்டிருக்காங்க. ஃபிட் அண்ட் அசம்பிளி மெட்டல் பார்ட்ஸ், டூல் ஆர் சப் அசம்பிளிஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபிட்டருக்கான எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் 6374808591. இந்த நம்பருக்கு நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ரெஸ்யூமை. அதோடு கூட உங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்கள். brightechhr@gmail.com. திஸ் இஸ் அ பெர்மனன்ட் ஜாப். அதாவது கம்பெனி ஸ்டாஃபாக எடுக்கிறாங்க, டைரக்ட் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட். அதனால் எந்த விதமான கான்ட்ராக்ட் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ temporary job, this is a permanent job. Salary based on the interview performance and உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து salary based டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் டைமிங் 9:30 AM to 6:30 PM. காலை 9:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரைக்கும் தான் ஆஃபீஸ் டைமிங். கேண்டிடேட் வில் கால் above the timings only. இந்த டைமிங்கில் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்க. இன்கேஸ் அவங்க கால் பிக் பண்ணலன்னா உங்கள் ரெஸ்யூம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க இன்டர்வியூக்காக. தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.